மோசமா இருக்கும்னா என்ன ஆகும் சாமி? உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். இது என்ன புது கதையா இருக்கு? நான் சொல்றது உண்மை, கதையெல்லாம் இல்ல. என்ன உண்மை? நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. இவ கழுத்துல தாலி கட்டலனா ஏன் புள்ளைய சாக போறா? அக்கா, அத நான் சொல்றேன். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். உன் புள்ளையோட உயிரை காப்பாத்த ஒரே ஒரு பொண்ணால தான் முடியும். எப்பெல்லாம் உன் புள்ளைக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணு வந்துதான் உன் புள்ளைய காப்பாத்துவா. அந்த விதியை மீறி எது செஞ்சாலும் அது உன் புள்ளையோட உயிரையே பறிச்சிரும். இதே என்கிட்ட முதல்ல சொல்லு. நீ உங்களுக்கு அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம இருந்துச்சுங்க. அதிர்ச்சியான விஷயம் எதுவும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாருல்ல. அதனாலதாங்க எங்களால உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சல நாங்க எதுவுமே பண்ணலங்க. ஐயோ, பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிரும் போல இருக்கே. முடியக்கூடாதே. இப்ப என்ன பண்றது? வரதனை வச்சுதான் பிரச்சனையை கிளப்பி விடணும். என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க, நாங்க விசேஷத்துக்கான மத்த வேலையை பாக்குறோம். என்ன ஏன் கிளம்ப சொல்ற? ஏமா, இனிமேதான் எனக்கு வேலையே இருக்கு. என்ன உங்க குடும்ப விஷயம் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே, இப்ப என் விஷயத்துக்கு வரலாமா? இந்த கல்யாணமே ஏமாத்தி தான் முடிஞ்சதுன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்ல? ஏமாத்தி நடந்த கல்யாணம் செல்லாத கல்யாணம் தானே. செல்லாத கல்யாணத்தை பண்ண என் பொண்ணு இனிமே இங்கேயே இருக்கணும். என் பொண்ண என் கூட அனுப்பி வைங்க, நான் கூட்டிட்டு போகணும். என்னங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு எங்க கூட்டிட்டு போக போறீங்க? எங்க கூட்டிட்டு போறனா? ஏய், நம்ம வீட்டு தாண்டி கூட்டிட்டு போகணும். பொண்ணை கூட்டிட்டு கிளம்பி போலாம். வேணுங்க, சொல்றது கேளுங்க. வரதா, வீம்புக்கு பேசிட்டு இருக்காத. இவ்வளவு நேரம் நீ தானே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த? ஆமா, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பொய் சொல்லி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்போ பொய் சொல்லி நடந்த கல்யாணம் செல்லாது தானே? பொண்ணை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் பொண்ணை அனுப்பி வைங்க. ஏய் வானதி, இப்ப எதுக்கு அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். வேணாம்ப்பா. மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. மாமா, என்ன கூட்டிட்டு போக பாக்குறாங்க, வேண்டான்னு சொல்லுங்க மாமா. ஏய் வானதி, வாங்கறல. நான் வரமாட்டேன். ஆன் சொல்ல வரமாட்டியா? வேணாங்க, சொல்றது கேளுங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையில தயவு செய்து நீங்க மண்ணெல்லி போட்டுறாதீங்க. சொன்ன கேளுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. அவ இங்கே இருக்கட்டுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நீ வீட்டுக்கு அவனை வச்சுக்கிற. அள்ளி புடியாத பக்கம். ஏங்க, சொன்ன கேளுங்க. வேணாம், சொன்னா கேளியா? வேண்டாயா? பெத்த அப்பனா உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டியா? அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேன். அண்ணே, யாரு மேலயே இருக்கிற கோபத்தை உங்க பொண்ணோட வாழ்க்கையில காட்டிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு அவளோட வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. ஏமா, என் பொண்ணு கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட என் பொண்ணு எப்படி நல்லா வாழ்ந்துருவா? கொஞ்சமாவது நியாயமா பேசுமா நீ? மாமா மாமா,
மாமா வேண்டான்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா வேணாங்க சொல்லுங்க வேண்டாம் கெஞ்சி கேக்குறேன் மாமா பெரிய கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க சார் நீங்களா சொல்லுங்க மாமா முதல்ல கையை விடுங்க பாரதி விடுங்க நான் வான்னு சொல்றேன் போறீங்களா இல்லையா தம்பி சொன்னா கேளுங்க விட சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. பாருங்க சார் அவளை புரியலையா விடுங்க சார் அவளை விடுங்க மாமா பாருங்க தம்பி சொன்னா கேளுங்க மாமா கேளுங்க. மாமா என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா நான் இங்க இருந்துட்டு போயிடுறேன் மாமா என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா ஐயோ, மாமா சொல்லுங்க ஏய் மாமா அவன் தான் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க வா போலாம் அருள் ஒரு வார்த்தை சொல்லுப்பா அவளை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுப்பா எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுப்பா சரிம்மா இதெல்லாம் கேட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க அப்பா விடுங்கப்பா நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் தயவு செஞ்சு என் மனநிலையை புரிஞ்சுக்கோங்க மாமா வேண்டாம்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா அவன் தான் வேண்டாம்னு கூட வாழ சொல்லுங்க முடியாதுன்னு மாமா சொல்றான்ல அப்புறம் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க அவர் என்ன சொன்னாலும் அவர் கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கு அவர் தான் என் புருஷன் நான் அவர் கூட தான் இருப்பேன் ஓ அப்படியே விஷயம் இங்க பாரு இப்ப நீ வரல அவன் கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு உன்னை நான் கூட்டிட்டு போவேன் பாக்குறியா தம்பி வாளியில கைய வச்ச அமைதியா இருங்க. உன்னை இங்க அடிச்சு தொங்க விட்டுருவேன் ஏய் ஏடா தாலி கட்டினவனே சும்மா நிக்கிறான் நீ என்னடா துள்ளிக்கிட்டு வர்ற அண்ணே என்ன இது வேண்டாப்பா ஏய் இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா சார் ஆமாட்டியா? விடுங்க சார் அப்ப தாலி அறுத்தா தான்